வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விரைவில் நல்ல செய்தி. 2026இல் ஆட்சி மாற்றம் உறுதி. பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் மகன் அன்புமணிக்கு இடையிலான உரசலை சரிபார்த்த தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதாவது நல்ல செய்திகள் விரைவில் வரும். அரசியலுக்கு வயது கிடையாது. கூட்டணி யாரோடு என்பது விரைவில் அறிவிக்கப்படும். மற்றும் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் வரும், வந்தே தீரும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அது குறித்து பார்ப்போம். தனது மூத்த சகோதரி காந்திமதியின் மகன் முகுந்தனுக்கு பதவி தந்ததை பற்றி புதுச்சேரியில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்ட மேடையில் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்த போது கட்சிக்குள் நீர்பூத்த நெருப்புமாக இருந்த மோதல் பகிரங்கமாக வெடித்தது. மகனை கட்சி தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவிக்க அது முதல் வார்த்தை மோதல்கள் தொடர்ந்து வருகின்றன. தந்தை மகன் இடையிலான மோதலை சமாதானப்படுத்தும் முயற்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ள நிலையில் சென்னை அபிராமபுரத்தில் உள்ள இளைய மகள் கவிதா இல்லத்தில் ராமதாஸை குமுதனுக்கும் அவரது தாயாரும் சந்தித்தனர். இந்த நிலையில் இன்று சென்னையில் கோட்டூபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறுகையில், முகுந்தனுக்கு மீண்டும் கட்சியில் பொறுப்பு தருவது குறித்து தற்பொழுது எதுவும் தெரிவிக்க முடியாது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டை முன்னேற்றுவதற்காக உழைக்கும் பிரதமர் மோடிக்கு அமித்ஷாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வதாக கூறினார். இப்பொழுது இருக்கின்ற இப்பொழுது இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் ஹோம் மினிஸ்டர். அவர் அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் அவர்கள் நான் சந்தித்ததில்லை. ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் நல்ல செய்திக்காக காத்திருப்பதாக கூறினார். நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும். அந்த நல்ல நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம். விரைவில் வரும். ஆனால் இங்கிருந்த வருமா, தோட்டத்தில் இருந்து வருமா என்பது தெரியாது. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது என்றார். நேற்று பல் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெற்றேன். இன்று கண் மருத்துவரை சந்திக்க உள்ளேன். தைலாபுரம் தோட்டத்தில் வழக்கமாக வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம். அதுபோல் வரும் வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்திக்கிறேன் என்றார். மேலும் வயது என்பது வெறும் எண்தான் என்றும் அரசியலுக்கு வயது ஒன்று தடையில்லை என்றார். அரசியலுக்கும் வயசு கிடையாதுன்னு சொல்வார்கள் என்றார். அன்புமணி தன்னை சந்தித்த போது என்ன பேசிக்கொண்டேன் என்பது பற்றி எல்லாம் கூற முடியாது என்று ராமதாஸ் தெரிவித்தார். தந்தை மகன் இடையே சமரச முயற்சிகள் தீவிரமாகி உள்ள நிலையில் இரு தரப்பிலும் சமூக வலைதள பக்கங்களில் இருந்து பதிவுகளை நீக்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில், பாமக வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.